You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து வேத வசனங்களை ஆராய்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் வசனத்தின் கோர்வையாய் அந்தந்த பகுதிகளுக்கு கடந்து போகும்போது ஒவ்வொன்றையும் எவ்வளோ பிணைப்பாய் ஒன்றுக்கு ஒன்று ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு வசனங்கள் ஜோடிகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி மணி நேரத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது உலகத்தின் முடிவு வரும் என்பது நமக்கு தெரியாது. அவர் வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது. என எல்லா அடையாளங்களும் நம்முடைய காலங்களில் நிறைவேறி வருகிறது. முதலாவது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களை வைத்து தொடங்கின காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நம்மை கொண்டு முடிக்கிறது போலதான் எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாமே மாறி போகும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய மீட்போ சமீபத்தில் இருக்கிறது. அந்த மீட்கப்படும் நாளிலே தேவனோடு கூட நாம் இணைந்து நித்தியமாய் வாழ வேண்டுமானால் வேத வசனத்தின்படி நாம் நடந்தால்தான் நாம் அந்த இடத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால் நான் போயிடுவேன், நான் ஊழியம் செய்கிறேன் அதனால் போயிடுவேன், இல்லை நான் சர்ச்சுக்கு தசம பக்கம் காணிக்க கொடுக்குறேன் அதனால் போயிடுவேன், இல்லை நான் உபவாச கூட்டங்களுக்கு போகிறேன், எல்லா இடத்துலையும் கடந்து போய் பைபிளை பிரசங்கிக்கிறேன், எல்லாமே செய்யலாம். ஆனால் வசனத்தின்படி வாழுகிறோமா என்பது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் உலகத்துக்குள் வந்தபோது சதிசெயர், பரிசெயர், வேத பாரகர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் போதித்தார்கள், ஆனால் போதனையின்படி நடக்கவில்லை. அதை குறித்து வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க போதிக்கிறபடி கேளுங்கள், ஆனால் நீங்களும் அவர்கள் செய்கிறபடி செய்யாது இருங்கள் என்பதை இயேசு போதித்திருக்கிறது. மத்தேயும் ரெக்கார்ட் பண்ணுறாரு, லூக்காவும் ரெக்கார்ட் பண்ணுறாரு, யோவானும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்போ இவைகளெல்லாம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வசனத்தின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்பது நல்லது, வாசிப்பது நல்லது, கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்கணும், வாசிக்கணும், அதை கை கொள்ளணும். அப்போ வசனத்தின்படி நாம் கை கொண்டால் தான் நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லை, ஏன்னால் இப்போது நாங்கள் இந்த இடத்துல ஸ்டுடியோவில் உட்காந்து உங்களோடு கூட நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பேசி கொண்டிருக்கிறோம். உங்களோடு கூட பேசும்போது இப்போ போதகர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் அவர் தான் நம்மோடு கூட கர்த்தருடைய வசனங்களை நமக்கு ஏராளமான காரியங்களை விளக்கி சொல்லி கொண்டு வருகிறார். கடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு முந்தின நிகழ்ச்சியிலும் ஏறக்குறைய நிறைய காரியங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். அப்போது இவைகளெல்லாம் தியானிப்பதினால நாம் நித்தியத்துக்குள் போயிடுவோமா அப்படின்னாக்கா இதெல்லாம் தியானிப்பதினால போக மாட்டோம். தியானிக்கிறபடி நடப்பதினால் தான் போவோம். அப்போ வசனத்தின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வசனம் நமக்குள்ள பேசும்போது, ஏன்னா வேத வசனமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் எழுதப்பட்டிருக்கிறது. கேட்குற உங்களையும் வெட்டும், பேசி கொண்டிருக்கிற எங்களையும் வெட்டும். அப்படி உணர்த்தப்படும் போது இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையில் நாங்கள் நடந்து வரும்போது தான் நாங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நித்தியமாய் பிரவேசிக்க முடியும். தவிர இதெல்லாம் தெரிந்து கொள்வதனால் நாங்களும் பிரவேசிக்க மாட்டோம். அப்போ நீங்களும் பிரவேசிக்க வேண்டுமானால் வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியிலும் இந்த நித்திய ஜீவனுக்கான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸை அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. அவங்கள மீண்டுமாய் ஒரு முறை நாங்கள் வர வைக்கின்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்களோடு கூட இணைந்து பேசுவதற்கும். இந்த நிகழ்ச்சியின் இடைப்பட்ட வேளையில் பேசுகிற காரியமும் ரொம்ப பிரயோஜனமாய் ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொள்வதற்கும், வசனத்துக்கு ஏற்ற வாய்களை சிந்திப்பதற்கும், வசனத்துக்குள்ளாகவே வாழ்வதற்கும் தேவன் உதவி செய்கிறார். அப்போ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் நித்தியத்தை குறித்து உங்களோடு கூட என்ன பேச போகிறோம் என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கடந்த 2 நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்ற அந்த வசனத்தின் கீழே சில வசனங்களை தியானித்தோம். இப்போ அடுத்து நாம் ஏற்கனவே 2 நிகழ்ச்சிக்கு முன்பாக பார்த்தது போல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கும். அப்போ
நித்தியத்திற்குள் நாம் எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யணும்? பிரவேசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவேதான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ தேவனுடைய ஒரு பெரிதான நோக்கம் என்னன்னு கேட்டா, எல்லாரும் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை. அதுதான் அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தந்ததுக்கு காரணமே நாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், இயேசு நமக்காக வந்தாரு, நம்ம பாவங்களை மன்னிச்சு இந்த உலகத்துல நாம் எப்பவுமே வாழ போகிறது போல அப்படியே வாழுகிற ஒரு சுவாபம். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரசங்கங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டு இருக்கிறது. ப்ராஸ்பெரிட்டியை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் அழிந்து போகிற காரியங்களை குறித்து ஜனங்கள் போதித்து வருகிறது. நாம் திரளான ஜனங்கள் போதிக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா கூடமான அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போயிருக்கிறாங்க. நிறைய சூழ்நிலைகள் நம்ம கண்களுக்கு அதில் பார்க்க முடியுது. ஐஸ்வர்யத்தின் மேலும் நிலத்தின் மேலும் பணத்தின் மேலும் இவைகளை குறித்தே அவர்கள் ஆராய்ச்சி செய்து இதனால தான் நம்ம வாழ முடியும் என்று யோசிக்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் இதே உலகத்தில் தான் இருக்கிறோம். நமக்கும் பணம் தேவைதான் எல்லாவற்றுக்கும். ஆனால் பணமே எல்லாத்துக்கும் காரணம் அல்ல. தேவன் அவைகளை நமக்கு தருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் அநேகரோடு கூட பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை கவனிப்பது வழக்கம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு 77 வயது. அவர் ரட்சிக்கப்பட்டு 42 வருஷம் ஆச்சு. சரி. அவர் ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களில் என்னை அவருக்கு நன்றாக தெரியும். என்னுடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது ஏறக்குறைய 40 வருட இடைவேளைக்கு பிறகு அவரை சந்தித்தார். சரி. அவர் மாத்திரம் இல்லாமல் ஒரு சிலரோடு கூட பேசும்பொழுது, உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் அழைத்த அழைப்பை குறித்தும் தரிசனத்தை குறித்தும் பேசுவார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நபர், எத்தனையோ பேர் அதில் ஒருத்தரை சொல்கிறேன், அவர் என்னன்றாரு, எப்படியாவது இந்த என் ஊரில் செத்து போன ஒருத்தரை நான் உயிரோடு கூட எழுப்பணும். அவர் நோக்கமே செத்து போனவரை உயிரோடு கூட எழுப்பணும். அதனால அநேகர் விசுவாசம் வைத்து என் சபைக்கு வருவாங்க. அதுக்காக தான் இரவும் பகலும் நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அந்த ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்றார். அது மட்டும் தானா அப்படின்னு கேட்ட பிறகு, இல்லைங்க, அது மட்டும் இல்லாதபடிக்கு பெரிய சர்ச் கட்டணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனா அவர் வாயிலிருந்து ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை என்ன பண்ணல, இல்ல, அவருடைய வாயிலிருந்து வரல. இப்படி அவர் மாத்திரமல்ல, அநேகரை நான் அவர்களோடு கூட பேசும்போது அநேகருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன, பெரிய இடம் வாங்கணும், பெரிய சர்ச் கட்டணும். ஆனா என் சர்ச் நிறைய ஆத்துமாக்கள் வரணுன்ற வார்த்தை அதுக்குள்ளே என்ன பண்ணல, இல்லை, வரல. அதோடு நிப்பாட்டிடுறாங்க. பெரிய ஆளாக வரணும், அற்புதங்கள் நடக்கணும், ஆனால் தேவ சித்தம் அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யறதில்ல, வர்றது கிடையாது. ஆனால் தேவன் எங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த சரீரம் அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்படாத கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த நித்தியத்திற்காக தான் நாம என்ன செய்யறோங்க, வாழ்ந்து கொண்டிருக்கோம். நித்தியத்தை கொடுப்பதற்காக தான் அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்து ரத்தத்தை சிந்தினார். அப்போ அதை நாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, பெற்றுக்கொள்ள, நித்தியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு பிரசங்கி 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பிரசங்கி சொல்றாரு, என்னன்னு கேட்டா, மனிதன் தன் நித்திய வீட்டுக்கு போகும் நாள் அப்படின்ட்டு. அப்போ இங்கேயும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, என்னன்னு கேட்டா, நித்திய வீடு அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் பிரசங்கி அதில் நாம் வாசிக்கிறோம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூப்புத்து வெட்டுக்களையும் பாரமாகி பசி, இதெல்லாம் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. பசித்தீவனும் அற்றுப்போதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகள் வீதியிலே தெரியாதற்கு முன்னும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை அப்படியே வாசிட்டு வந்தா, அப்போ நாம ஒரு நாளைக்கு எங்க தான் போகணுமா, அதுதான் அந்த 5ஆம் வசனத்துல
இன்னொரு ஒரு 2 பகுதியாக அதை பிரித்தோம்னா, ஃபார் மேன் கோஸ் டு இஸ் இட்டர்னல் ஹோம் அண்ட் த மௌரஸ் கோஸ் அபவுட் த ஸ்ட்ரீட். ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் பிஃபோர் த சில்வர் கார்ட் இஸ் லூஸ்ட் ஆர் த கோல்டன் bowl is broken and the pitcher scattered at the fountain. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. அதுல பாருங்க, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிற வீதியிலே திரிவதற்கு முன்னும். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், இறந்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. வழியில் போகிறவங்க, என்ன எங்கள் கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த பலான நபர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த உடனே அதில் பாருங்கள், நான் அடிக்கடி யோசிப்பேன், அடிக்கடி பல இடங்களையும் சொல்லுவேன், இறந்துட்ட பிறகு அடுத்து யார் அவர் உங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாதுன்னா கூட எத்தனை பிள்ளைங்கன்னு முத கேட்பாங்க. சொத்து இருக்கா, கார் இருக்கா, வசதி இருக்கா, காசு பணம் இருக்கா அப்படின்னு எதையும் கேட்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 4 பிள்ளைங்க. அப்படியா, கல்யாணம் பண்ணிட்டாரா? 4 பேருக்கும் எல்லாம் பண்ணிட்டாருன்னொடனே ஒரு ரோட்டில் போகிறவன் துக்கம் கொண்டாடுறவன், பரவாயில்ல நல்ல வேலை செய்து போயிட்டார். அப்போது அவனுடைய பொருளாதாரத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ பேசுறதில்ல, அந்த குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்து தான் பேசுகிறாங்க. 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒருத்தர் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால், ஐயோ அந்த ஒருத்தனுக்கு முடிச்சுட்டு போயிட்டு இருந்தா நல்லா இருக்குமே. யார் சொல்கிறான்? சொந்தம் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது, யாரோ ஒருத்தன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? துக்கம் கொண்டாடுகள் வீதியில் தெரியாததற்கு முன்னும். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? எங்க போயிட்டாருங்களா? நித்திய வீட்டிற்கு போய்விட்டார். அப்போ இங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த கூடாரத்துக்காக நாம் என்ன பண்றோம்? தவித்து, 2வது வசனம், நம்முடைய பரலோக வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப என்னன்னு கேட்டா, நமக்கு அங்க இருக்கு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் கன்ஃபார்ம் பண்ணது? இயேசு கிறிஸ்து. நான் போறேன், ஒரு ஸ்தலத்தை பண்ணுவேன். அதே நேரத்தில் இங்கேயும் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நமக்கு ஒரு நித்திய வீடு அங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாம இந்த கூடாரத்திலே, 4வது வசனம், நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்போ யோபு கூட என்ன செய்தார்? பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போடும் என்று விரும்பாமல், இந்த போர்வையை கலைந்து போட விரும்பாமல். நம்ம சீக்கிரம் செத்துறணும்னு யாராவது நினைக்கிறோமா? இல்லை, நினைக்க மாட்டாங்க. நினைக்காமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? மரணத்தின் மூலமாக தான் இந்த போர்வை என்ன செய்யும்? தரித்து கொள்ளப்பட்டு இந்த ஆத்துமா என்ன செய்யுதுன்னு கேட்டால், தன்னை தந்த தேவனிடத்திற்கு நித்தியத்திற்குள்ளே போகிறது. அப்போது நித்தியத்திற்குள் போகிற அல்லது நித்திய ஜீவனுக்குள் போகிறவனுக்கு என்ன இருக்குமா? நாம் தரிசித்து நடவாமல். இப்போ இந்த உலகத்தில் 6வது வசனம் பாருங்க, விசுவாசித்து நடக்கிறோம். இப்போ கூட அங்க நம்ம தீமோத்தேயுவை பார்க்கும்போது என்ன பார்த்தங்க? விசுவாசத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். அப்ப இங்கேயும் பாருங்க, அந்த நித்தியத்திற்குள்ள போகணும்னாக்கா என்ன செய்யணுமா? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். அப்போ இன்றைக்கு யாரும் போயிட்டு பரலோகத்தையோ நித்தியத்தை என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா வசனம் தான் சொல்லுது இருக்குன்ட்டு. அப்போ அதை யாரும் போய் பார்க்கல, அப்படி இருக்கும்போது எப்படி நம்புறதுன்றது இல்லை. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதாவது தரிசித்து நடவாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பரலோகத்தை பார்க்கல. பரலோகத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் இயேசு நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பரலோகத்தை குறித்து நமக்கு சொல்லப்படவில்லை. சிலது காரியங்களை மாத்திரம் சொல்லப்பட்டாலும் அந்த நாட்களிலே மோசே கூட இனி வரக்கூடிய பலன் மேல் தான் நோக்கமாக இருந்தார். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போது இயேசு உலகத்துக்கு வந்தாரோ
பரலோகத்தை குறித்தே முழுமையான காரியங்களை நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது வரைக்கும் அதை நாம் பார்க்கவில்லை. அப்போ நம்ம அதுக்கு நேரம் இப்போ எப்படி நடக்கிறோம் அப்படின்னா விசுவாசம். ஆமா, கர்த்தர் என்னை கொண்டு போவாரு, இப்படி ஒரு இடம் இருக்கு, என்னை நிச்சயமா கர்த்தர் அங்கே கொண்டு போவார். ஏன்னா மனுஷன் உருவாக்கப்பட்ட நிலைமையும் அவன் இந்த உலகத்தில் விட்டு எவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பான், எவ்வளோ மறிந்து போயிடுவான், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்போ நம்ம நித்திய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுவதை அவர் இந்த இடத்துல சொல்லுவார். அப்போ அந்த நித்திய வீட்டை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்து நித்திய வீட்டுக்கு போவோன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும், இப்போ நாம எங்க குடியிருக்கல, கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறோம், அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். ஏன்னு கேட்டா எனக்கு ஒரு தைரியம் ஐயா. என்ன தைரியம்? நான் எப்போதும் இங்க இருந்து வேதனைப்பட போறதில்ல, பாடு அனுபவிக்க போறதில்ல, நிந்தனை அனுபவிக்க போறதில்ல. ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் 8வது வசனம் பாருங்க, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறேன். 8வது வசனம். இன்னைக்கு உண்மையாவே இந்த வசனத்தின்படி எல்லாரும் நடக்க முடியுமா? இப்போ உதாரணமா ராஜா கிட்ட போயிட்டு, எசேக்கியா ராஜா கிட்ட, அப்பா உன் வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ இப்போ மறிக்க போற அப்படின்னு சொன்ன பிறகு போயிட்டு, ஆண்டவரே என்னை நினைத்தள்ளும். அப்போ என்ன அர்த்தம்? சாகறதுக்கு ரெடி இல்லை, எனக்கு கொஞ்சம் நினைப்பா அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு. 15 வருடத்தை கூட்டி கொடுத்தாரு. இப்போ எந்த மனிதனா இருக்கட்டும், நீ நாளைக்கு சாக போற அப்படின்னு சொன்னா தைரியமா, பரவாயில்ல நான் கர்த்தரிடத்துல போறதுக்கு ரெடின்னு சொல்ல மாட்டான். நாளைக்கு சாக போறனாக்கா பயத்துல இன்னைக்கு என்ன பண்ணிடுவான், செத்துறக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய. ஆனா இங்க பாருங்க 8வது வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும். அப்போ இந்த சரத்துல இருந்து நம்முடைய ஆவி கடந்து போய் நாம் மரித்து குடி போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறேன். அதுதான் இப்போ இந்த வசனங்களை தியானிக்க என்னுடைய மனப்பான்மை. இப்போ நம்ம கேட்குறோம், மரணம் என்பது மனிதனுக்கு வரும் என்று சொன்னால் அவன் தைரியமாக இருப்பானா, இல்லை நாளைக்கு நீ மறிக்க போகிற அப்படின்னு தெரிஞ்சாக்கா அவன் இந்த நாள் அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றது. இப்போ இந்த வசனங்களை தியானிக்க உண்மையாக என்ன இந்த வசனத்தில் ஈடுபடுத்தும் போது, நான் நிறைய நிகழ்ச்சிகளிலும் சொல்லியிருக்கிறேன், என்னோட கூட இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், நான் சாகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த நேரமே எனக்கு இந்த உலகத்தில் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணுன்றது எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விருப்பம், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இருக்கிற வரை பிரவேசிப்பதற்கான வழிகளை மற்றவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும். அப்போ காண்பிக்க தான் என்னால் முடியும், தவிர ஒருத்தரை வலுக்கட்டாயமாக என்னை கொண்டு போய் அந்த இடத்துல என்னால் சேர்க்க முடியாது. என் குடும்பமாகட்டும், இல்லை மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், ஒருவேளை பெற்றோர்கள் இப்போ இல்லை இருந்திருந்தாலும் அவர்களை நான் கொண்டு போய் சேர்க்க முடியாது, அவங்க என்னை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நான் வாழ்கிறபடி தான் என்னுடைய நித்தியம் இருக்கும். அப்போ அவங்க வாழ்கிறபடி தான் அவங்க நித்தியம் இருக்கும். அப்போ வசனத்தின்படி வாழ 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 அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், ஏன்னா ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட காரியங்கள், இல்லை கிரேஸ் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியை சார்ந்த காரியங்களும், எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஹேண்டில் பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவதுக்கு நிறைய கோட் வேர்டுகளும் பாஸ்வேர்டுகளும் நமக்கு கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் டைரியில் எழுதி என் டேபிள் மேலேயே தான் வைத்திருக்கிறேன். அதை திறந்து பார்த்தாலே என் பிள்ளைகள் அதை செய்ய முடியும். இப்போ கூட இங்கே எனக்கு உதவியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அது தெரியும் செய்வதற்கு. அப்போது ஒரு வேளை நான் காலம் சென்றாலும் நான் மரித்து போனாலும் அவர்களை தொடர்ந்து கொண்டு அவர்களை வைத்திருக்கிற நாள் வரை தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டு போவதற்கான எல்லா வழிமுறைகளும் அவர்களுக்கு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நிரந்தரமாக வாழ போவதில்லை. எப்போ வேணாலும் மரணம் நேரிடலாம், எந்த நொடி வேணாலும் நேரிடலாம். அப்போ வாழுகிற வரை நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வரை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 வருஷமாக இந்த ஊழிய பாதையில் கடந்து வரேன். ஆனால் இந்த 3 வருஷ காலமாக ஆண்டவர் இன்னும் அதிகமாய் வசனத்தில் எக்யூப் பண்ணுறதை பார்க்குறேன். ஒருவேளை இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை கொடுப்பதுக்கு முன்னே ஊழியத்தில் தான் இருந்தேன். ஆனால் அதிகமாய் கவனம் செலுத்தி நம்ம இப்படி தான் வாழணும், நம்ம இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட எல்லாத்தையும் உதறி தள்ளி கர்த்தரோடு கூட நடப்பதுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் நிறைய காரியத்தை கிரியை செய்து வருகிறார். ஒரே ஒரு நோக்கம், இது ஆண்டவருக்கு பிரியமா இல்லை அப்படின்னா அதை விட்டு விலகிட்டு,
இது ஆண்டவருக்கு பிரியலைன்னா அதை விட்டு விலகிடு. அப்போது அந்த மாதிரி மனப்பான்மையில் ஏறக்குறைய நிறையா போராட்டங்கள் வந்தாலும், ஏன்னா மாம்சத்தில் தான் இருக்கிறோம், நிறையா போராட்டங்கள் உண்டு. இப்போது எனக்கு ஒரு வயது, என்னோடு கூட 20 வயதோடு கூட அதிகமான வயது உங்களுது. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் போராட்டம் இருக்குது, எனக்கு இந்த நாள் வரைக்கும் போராட்டம். அப்போ போராட்டம் என்பது கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று ஒவ்வொரு மனுஷனுக்கும். அப்போது அதை தான் ஏற்கனவே நம்ம தியானித்த அந்த பகுதிகளில் பார்க்கும்போது நல்ல போராட்டத்தை நம்ம உலகத்தில் போராடணும். அதாவது விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இங்கே என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம பார்வை, அதாவது பார்த்துட்டோம், அதனால் நம்ம அங்கே போனோன்ற இதில் இல்லை, பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறார், நான் அவரை நம்புகிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அவருக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் அவைகளை விசுவாசித்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்கிறார். அதாவது பேசிட்டு இருக்கும் பொழுதே 2 வசனம் என் இருதயத்தை அதிகமாய் தொட்டது மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கதான எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு வார்த்தையை நான் இங்கே வாசிக்க விருப்பப்படுகிறேன். 8வது வசனம் பாருங்க. நாம் தைரியமாயிருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறேன். என் விருப்பம் என்ன, ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல காஸ்ட்லி கார் வாங்கணும், கௌரவமாக இருக்கணும், எல்லாரும் என்னை பெருமை பாராட்டணும் அப்படின்றது இல்லை. ஒரே ஒரு ஆசை, அதிகமாக இருக்கிற ஆசை என்னன்னு கேட்டால், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும். அப்படின்னாக்கா சுருக்கமாக சொன்னால் செத்து போகும் அப்படின்னு தான் சொன்னோம். ஆமாம், செத்து போயிட்டா இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து எங்கே போகிறேங்க, நான் நித்திய வீட்டுக்கு அங்கே போயிட்டு கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆமாம், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில், ஏன்னா ரட்சிப்பு இப்போ இல்லை, முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறார். அப்போ அந்த அனுபவத்துக்குள் வரக்கூடிய ஒருவனுக்கு இந்த சிந்தை இருக்கணும். அடுத்த வார்த்தையை பாருங்க. இது நிமித்தமே நாம் சரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்கவே நாடுகிறோம். ஆமென், ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கோம்? இன்னைக்கு குடும்பத்தில் பார்க்கும்பொழுது மனைவியை பிரியப்படுத்தல்னா குடும்பத்தில் குழப்பம் அப்படின்னு நினச்சி அவங்கள பிரியப்படுத்துகிறோம். பிள்ளைகளை பிரியப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க சோர்ந்து போவாங்க. அல்லது விசுவாசிகளை பிரியப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் விசுவாசிகள் ஓடி போவாங்கன்னு கூட நினைக்கலாம். ஆமாம், இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் ஊழியக்காரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கோம்னாக்கா அடுத்தவங்கள தான் பிரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்களுக்கு பிரியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், யார் எங்கள் பாஸ்டரா அருமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரியப்படுத்தி அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, பிரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வசனம் பாருங்க, அது நிமித்தமே. எது நிமித்தம் அப்படின்னு கேட்டால் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறோம். இதாங்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னு கேட்டால் அவருக்கு பிரியமாவே இருக்கணும் எப்பொழுதும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு பாஸ்டர். இவர் அதுக்கு முன்ன கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை எதிர்த்தவர். அப்போது அவருக்கு அந்த யோசனை என்னெல்லாம் இல்லை. ஆனால் எப்போது இயேசு இவரை சந்தித்து இவர் ஆண்டவர் பக்கமாக திரும்பினாரோ இவர் சத்தியம் என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொண்டார். அதனால தான் அவர் சொல்கிறார், நம்ம கூடி இருந்தாலும் கூடி இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்றது. அப்போ ஒரே ஒரு உலகத்தில் ஒரே ஒரு விருப்பம், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். அது எதோ வந்தாலும் பரவாயில்ல, உலகத்தில் எதை நம்ம இழந்தாலும் பரவாயில்ல. அது நிமித்தமாக நம்ம தேவனுக்கு பிரியமாக இருந்தோம்னா சம்டைம்ஸ் நண்பர்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், உறவினர்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு இடத்துல இயேசு சொல்லும் போதே சொல்லுகிறார், எவனாகிலும் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் குடும்பத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் எல்லாரையும் விட்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, அப்போ குடும்பத்தை விட்டு ஆண்டவர் உன்னை போ சொல்லிட்டாரா அப்படின்றத சொல்லுவாங்க. அவர் அந்த கணிப்பில் சொல்லலை, இனி என்னை ஏற்றுக்கின்றது நிமித்தமாய் உன் குடும்பம் உன்னை எதிர்க்குதா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த எதிர்ப்பில் வாழுறாங்க. நீ கிறிஸ்தவன் ஆகிட்டியா, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது,
நீ கிறிஸ்தவன் ஆகிட்டே நீ வேற கடவுளை வணங்குற, நீங்கள் வரக்கூடாது, உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு எதுலேயும் பங்கு கிடையாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது என் நிமித்தமாக நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் நானே வேணும் என்று என்னை பின்பற்றுகிறபடியால் இந்த உலகத்திலே நீ உன்னை இழந்தாலும் நீ என்னோடு கூட நித்தியத்தில் இருப்பாய் என்பதை ஆண்டவர் நிறைய விஷயத்தில் நினைவு கூறுகிறார். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நம்ம ஒருத்தர் யாருமே பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. அவனை இது இப்போ ஒன்று இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவான், வாங்கி கொடுத்துட்டா அதோடு முடியறதில்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் வேறு ஒன்று விரும்புவாங்க அவங்க. அப்போ ஒரு மனுஷனையும் இந்த உலகத்தில் நம்மால் முழுமையாய் திருப்திப்படுத்தவே முடியாது, அவன் திருப்தி அடையவே மாட்டான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்களுக்கு அவைகளெல்லாம் உதறி தள்ளி ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. என்ன நடந்தாலும் இந்த உலக காரியத்தின் மீது என் நோக்கம் இல்லை, நான் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த நோக்கம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுனாலே உலகத்தில் எந்த காரியமும் ஒரு பெருசாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுவுமே பிரமிக்கத்தக்க காரியமாக இருக்காது. ஒரே ஒரு பிரம்மாண்டமான காரியம், பிரவேசிக்க போகிற நித்தியம். ஆமேன், ஆமேன். ஆகவேதான் சொல்லி இருக்கிறது, அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். ஆமேன். ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்டா அடுத்த வசனத்தை வாசி பாருங்க, ஒரு வித்தியாசமான வசனம். ஏனென்றால் சரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. ஆமா, நியாயம் தீர்ப்பார். ஆமா, நாம் எப்படி வாழ்ந்தோம், ஆமா, எப்படி இருந்தோம், யாரை பிரியப்படுத்திக்கிட்டு இருந்தோம், யாருக்கு பிரியமா நடந்தோம், எல்லாத்தையும் அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் நிற்கும்பொழுது அவருக்கு நம்ம பதில் சொல்லியா கண்டிப்பா சொல்லணும். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று என்னதென்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். அப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு அடிப்படை காரியங்களும் இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி, அதாவது வரப்போகிற நாட்களில் உயிர்த்தெழுதலை குறித்தும் கிறிஸ்துவோடு கூட வாழ்வதை குறித்தும் அவருக்கு முன்னே வாழுகிற நீதியா குறித்தும் அதையே எதிர்பார்த்து உலகத்தில் மேல நோக்கமா இல்லாமல் காணாதவைகளை விசுவாசிக்க கூடிய அளவுக்கு நாம் நம்மை தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டது. ஆமா. அப்போ இந்த அதிகாரத்தில் முக்கியமாய் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கு. ஆமென். அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகும் கர்த்தரோடு குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இது நிமித்தம் நாம் சரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் என்னன்னு கேட்டா, உமக்கு பிரியமானவைகளை செய்ய நாடுகிறேன். அருமையான ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல், உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தேவனே நீரே என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அருமையான பாடல். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தாவீதும் சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக இல்லை. அடுத்து என்ன சொல்றது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஐயா எது உமக்கு பிரியமானது? கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில கர்த்தருக்கு என்னென்ன பிரியமானது அப்படின்னு கூட நம்ம தியானிக்கலாம். ஏன்னு கேட்டா, அவருக்கு பிரியமானதை செய்யணும்னாக்கா என்னையா அவருக்கு பிரியமானது? ஒரு முறை எங்க சபையில ஒரு விசுவாசி, இப்போ அவர் கோயம்புத்தூர்ல இருக்கார், ரெவரன் அற்புதராஜின்னு சொல்லிட்டு, அவர் கோர்ட்டில் ஒரு கிளர்க்காக இருந்தவர். கர்த்தருடைய மனிதன், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு அற்புதமான மனுஷன். அந்த மனுஷன் எப்பொழுதும் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவராகவே இருப்பார். அதே நேரத்தில் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிற அந்த சுபாவமே அவருக்கு இல்லை. ஆனால் அவர் ஒரு முறை ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் பொழுது எல்லாரும் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டாங்க. இவர் மட்டும் அவர் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்காமல் அவர் இருக்கார். அவர் பத்திரிகையில் அவரை பற்றி
நியூஸ் வருது, உத்தம ஊழியன் அப்படின்னு. என்னன்னு கேட்டால், நான் கர்த்தருக்கு பிரியமாக தான் நடக்கணும். அப்படி இருக்கும்போது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கவன் தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படின்ற வசனத்தின்படி நான் அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னா தேவனுக்கு எதிர்த்து நிற்க ஒருவனாக இருப்பேன் அப்படின்னு சாட்சி கொடுத்தார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள விரும்பினது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனாய் அவரை பார்த்தேன். ஏன் அவரை மட்டும் தனியாக சொல்கிறேன்னு கேட்டால், நான் பார்த்த அநேக தேவ மனிதர்களில் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு தேவ மனிதராக இருந்தார். இன்னைக்கு நானும் அப்படி தான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால், நானும் எப்போதும் அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நித்தியத்திற்குள்ளே, அந்த நித்திய வீட்டிற்குள்ளே, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன, கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆவியானவர் கட்டாயம் உதவி செய்வார், பலப்படுத்துவார், வசனத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விலக ஆண்டவர் உதவி செய்வார். அப்படி இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையிலும் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும், நித்திய வீட்டுக்குள்ளவும் நாம் பிரவேசிக்க முடியும். எனவே ரொம்ப அருமையான வசனங்கள் எல்லாம் இப்போது நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மத்தில் பிஷப் ரெவரண்ட் பெனி எசையாங் வந்து நிறைய காரியத்தை நமக்கு தொடர்ச்சியாக போதித்தாங்க. ரொம்ப நன்றி பாஸ்டர். இன்னும் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம தியானிக்க போகிறோம் என்பது அந்த கோணத்தில் வேதத்தை ஆராயும் போது நிறைய வசனங்கள் தென்பட போகிறது. தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நாம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள், நிகழ்ச்சியோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், வசனத்தை கேளுங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.